இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. பையன் அமுதனை கோவையை சேர்ந்த 19 வயசான அமுதன்றவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு. அவரோட கொலை வழக்கு தான் தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப பெரிய பேசுபொருளா இருக்கு. இருக்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கள் ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வச்சிருக்காரு. அமுதனுக்கும் இன்னொரு கேங்குக்கும் நடைபெற்ற சண்டையில தான் அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு. நான் என்ன கேஸ் நடந்துச்சுன்றத இந்த கேஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எங்க பதிவு ஆகுது, அவங்க அப்பா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்ற எல்லாத்தையுமே நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது இவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதன்றத நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. கோவையை சேர்ந்த 19 வயசு அமுதன் இருக்காருல்ல, இவர் பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ்ல பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காரு, தேர்ட் இயர். திங்கட்கிழமை அதாவது பாத்தீங்கன்னா 10/8/2026 அன்னைக்கு காலையில 5 மணிக்கு ஒத்தங்கால் மண்டப பக்கத்துல இருக்க ஒரு பூங்கால பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள்லாம் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு முகமூடி அணிஞ்சு போய் அவங்கள மிரட்டி அங்க இருந்து 2 செல்போனை பாத்தீங்கன்னா திருடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அதே கல்லூரியை சேர்ந்த இளவரசன்ற ஒரு சிவில் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா அந்த திருட வந்தவங்கள ஒரு நபர் பாத்தீங்கன்னா அமுதன் மாதிரி இருக்காரு பாத்தீங்கன்னா சந்தேகப்படுறாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா திருட வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முகமூடி அணிஞ்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அவரோட உடம்பு இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அமுதன் அப்படின்ற மாதிரி அவர் அடையாளம் சொல்றாரு. இதை போய் அவங்களோட நண்பர்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, காலையில 8:30 மணிக்கு அமுதனும் ஸ்டீமன்றவரும் பாத்தீங்கன்னா பைக்ல போயிட்டு இருக்காரு. இளவரசனுடைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா பைக்ல போயிட்டு இருந்த ஸ்டீமன் அதுக்கப்புறமா அமுதன் இவங்க 2 பேரையும் பாத்தீங்கன்னா கடத்தி போய் காலேஜ்ல பின்புறமா வச்சு மிரட்டி இருக்காங்க. மிரட்டுறது மட்டும் இல்லாம அடிச்சிருக்காங்க. மரக்கட்டைகள், இரும்பு கம்பிகள் இதெல்லாம் கொண்டு பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு அப்புறமா இவரு போய் ஹாஸ்டல்ல போய் படுத்துறாரு. படுத்ததுக்கு அப்புறமா இவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே அங்கிருந்து இவரோட நண்பரான ஸ்டீமன்றவர் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போன உடனே அங்க டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க நண்பரான அமுதன்றவர் ஆல்ரெடி உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி அமுதன் உயிரிழந்துட்டாருன்னு டாக்டர் சொன்ன உடனே ஸ்டீமன் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த செட்டிப்பாளையம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா போலீஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டாங் பண்றாங்க. இப்ப இந்த அமுதன் மேல ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னா, அவர் ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்டல்ல இருந்து சாப்பாடு ஆக்குறதுக்கும் இவருக்கும் ஒரு சண்டைன்றது ஏற்பட்டிருக்கு. இந்த சண்டையால அவர் பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப இதை பத்தி அவரோட தந்தையான கெனடி கிட்ட கேட்கும் போது அமுதனோட தந்தை அவர்களான கெனடி என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட பையன் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. என் பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பையன். என்னோட பையன்றது அடிக்கல, என் பையனோட நண்பர்கள் தான் அடிச்சாங்க. அதுக்காக கூட இருந்ததுக்காக என்னோட பையனான அமுதன் அவர்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது இல்லாம காலேஜ்ல நிறைய போதைப் பொருட்கள் இதெல்லாம் வித்துருக்காங்க. என்னோட பையன் அமுதன் பாத்தீங்கன்னா இதை போய் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறமா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. இது மாதிரி விஷயத்த அமுதன் தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு காலேஜ் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. இதை பாத்தீங்கன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா அமுதன்ற என் பையன் பாத்தீங்கன்னா உயிரோட இருந்திருப்பான். இதுக்கு பாத்தீங்கன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை அவரோட தந்தையான கெனடின்றவர் பாத்தீங்கன்னா வைக்கிறாரு. இப்ப நடந்த குற்றச்சாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அமுதன்றவர் பாத்தீங்கன்னா பைக்ல போயிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா கடத்தி எட்டுமே அடிச்சு அதனால மூச்சு திணறி அவர் உயிரிழந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா எங்க 2 கேங்குக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால பாத்தீங்கன்னா அவர் உயிரிழந்தாரு. இப்ப ராஜ்மோகன் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டை நான் ஏன் பாத்தீங்கன்னா முட்டாள்தனமான குற்றச்சாட்டு, பைத்தியக்காரத்தனமான குற்றச்சாட்டுன்னு சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கள் பாத்தீங்கன்னா பைக்ல போயிட்டு இருக்காரு. அவர் 2 பேருக்கு பாத்தீங்கன்னா கடத்தி எடுத்து போய் ஏதோ பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு 2 கேங்க்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பீங்களா? இல்ல பாத்தீங்கன்னா அவங்களை பாத்தீங்கன்னா கைது பண்ற நடவடிக்கை எடுப்பீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா காவல்துறை கைது பண்ணிருக்காங்க. அந்த கல்லூரியை சேர்ந்த இளவரசன் இன்னொரு 5 பேரை பாத்தீங்கன்னா கைது பண்ணிருக்கதா சொல்றாங்க. இது எப்படி 2 கேங்குக்கு ஏற்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா கடந்து போறாருன்றதா கல்வித்துறை அமைச்சர்ன்றது எனக்கு தெரியல. இப்ப கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஆகிடணும் அப்படின்ற ஒரு வாதத்துக்காக சொல்ல, அதை பாத்தீங்கன்னா கேங்கோட தாக்குதல்லாம் எடுத்துப்பீங்களா? இல்ல பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொன்னமே தவிர ராஜ்மோகன் அவர்கள் மேல எங்களுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தனி மனித விருப்பம் எதுவுமே இல்லை. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொன்ன ராஜ்மோகன் அவர்களுக்கு இதுமே நடந்தா அவர் இன்னும் எடுத்துப்பாருன்றதான். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. பையன் அமுதனை ஒருத்தனை 20 பேரு சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அது எப்படி 2 கோஷ்டியோட சண்டைன்னு எப்படி சொல்றாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்?